ஹலோ மக்களே! வெல்கம் டூ மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் சேமியா ரெசிபி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்துட்டு 1 டீஸ்பூன் கீ போட்டுக்கோங்க. இதில வந்து 1 கப் சேமியா போட்டுட்டு, இந்த கீலயே வந்து நல்லா வறுத்துக்கணும். அதாவது லைட்டா கலர் சேஞ்ச் ஆகணும். கருகிரக்கூடாது. வறுபட்ட ஸ்மெல் வரணும். அந்த அளவுக்கு நீங்க வறுத்துக்கணும். இப்ப தெரியும்னு நினைக்கிறேன் டிஃபரன்ஸ். லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கு. நல்லா வறுபட்டுருக்கு. இது வந்து ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு, அதே கடாயில 1 டீஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு இதில 3 முட்டை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து முட்டை பிடிக்கும் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் ஜாஸ்தியா கூட ஆட் பண்ணிக்கலாம். 4 முட்டை, 5 முட்டை அந்த மாதிரி உங்க டேஸ்ட்டுக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு, பெப்பர் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டு, இது வந்து நம்ம பெரிய பெரிய பீஸா வர மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதாவது டக்குன்னு போட்டு கிளறுனீங்க அப்படின்னா, ரொம்ப பொடி பொடியா வந்துரும். அந்த மாரி இல்லாம கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸா வர மாதிரி நீங்க வந்து மெதுவா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, எக் பொடி மாஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸா இருக்கு. இந்த மாரி எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஓரமா எடுத்து வச்சுட்டு, அதே கடாயில நீங்க வந்து ஆயில் போட்டுக்கணும். ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுட்டு, இது கூட சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 பிரிஞ்சி இலை, அதாவது பிரியாணிக்கு போடுவோம் இல்லையா, அந்த இலை போட்டுட்டு, இது வந்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த எண்ணெயில வந்து இதெல்லாம் பொரியணும். அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கணும் அதுக்காக. இது கூட 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க மிளகாய் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கூட்டவோ, குறைக்கவோ அந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மிளகாய் வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் இப்போ. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு, அதுவும் லோ மீடியம் ஃப்ளேமில் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ண போகிறோம். ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃபைனாக சாப் பண்ண ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிட்டு, அதுவும் சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி இப்போ இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கப்புறமா வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் 1 கேரட் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் நிறையா பிடிக்கணும், நீங்கள் ஜாஸ்தியாக கூட ஆட் பண்ணிக்கலாம். லைக் பட்டாணி அந்த மாதிரி நிறைய வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட தேவையான உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. உப்பு ஆட் பண்ணும்போது லைட்டாக தண்ணி விட்டு அதுவே குக் ஆகும் இந்த வெஜிடபிள்ஸ்லாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ண கேரட் வந்து வதங்கி 50% மேலே குக் ஆகிடுச்சு. இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் சேமியாவுக்கு 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் தேவைப்பட்டால் 1/4 கப்லேருந்து 1/2 கப் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து. 2 கப் ஆனால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து தண்ணி கொதிச்சிருச்சு. இது வந்து நம்ம வறுத்து வச்சிருக்க சேமியா வந்து கொட்டிக்கலாம். சேமியா ஆட் பண்ணிவிட்டு ஜென்டலாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டுட்டிங்கன்னா இந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டி வரும்போது சேமியா ஃபுல்லாக நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கும். சாஃப்டாக உதிரி உதிரியாக வரும். இப்போ வந்து மூடி போட்டுருங்க. இப்போ தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகி சேமியா பாருங்கள் அப்படியே டபுளாக இருந்திருக்கு. இப்போ வந்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூட நம்ம வந்து வறுத்து வச்சுருக்க எக் ஆட் பண்ண போகிறோம். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா வறுத்து வச்சுருக்க எக் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை அப்படியே சுட சுட பிளேட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த எக்கு, சேமியா, வெஜிடபிள்ஸ் அந்த பிரியாணி ஃப்ளேவரோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்கள்.